ஹலோ 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 மைக் டெஸ்டிங். சார் வணக்கம். குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் எல்லாருக்கும். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங். ஒரு 5 minutes ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எல்லாருமே வந்துடட்டும். நீங்க மியூட்ல போட்டுருங்க எல்லாரும். கரெக்டா 7. ஒரு 5 minutes ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சார் நேற்றுக்கு இந்த முதல் சிவில் சர்வீஸ் இந்தியன் சர்வீஸ்ல பேர் என்ன சார்? சத்யேந்திரநாத் டாகூர். சத்யேந்திரநாத் டாகூர். ஓகே சார். ஓகே. சதீஷ் சொல்லுங்க. கை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். நேற்று நடத்தினது போடவே இல்லை வாட்ஸ்அப்ல. தெரியல, மேபி டிலே ஆயிடுல. நான் இன்னைக்கு ஈவினிங் தான் நானே அனுப்பியிருந்தேன். ஒரே ஒரு செகண்ட். ஓகே சார். சொல்லுங்க சத்தி. ஆக்சுவலா நான் இன்னைக்கு ஈவினிங் தான் நான் அனுப்பியிருந்தேன். ஸோ இன்னைக்கு ஈவினிங் நான் அனுப்புறதுனால உங்களுக்கு எப்படி இன்னைக்கு நைட்டு ரெண்டுமே, அதாவது இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் நைட் எடுக்கிற கிளாஸ் ரெண்டு. புரியல. எனக்கு நீங்க பேசுறதே கேட்க மாட்டேங்குது. என்ன பேசுறீங்கன்னு கரெக்டா தெளிவா பேசுங்க. பிரேக் ஆகுது சார். இப்பதான் குரூப்ல போட்டுட்டு இருக்காங்க. நேத்து நடத்தின நோட்ஸ். ஓகே. அதுதான் நான் நேற்று நடத்துற கிளாஸ் நான் கொஞ்சம் லேட்டா அனுப்புனேன். பட் ஆனா இன்னைக்கு நடத்துற கிளாஸ் இன்னைக்கே வந்துடும். ஓகே. ஒரு 2 minutes ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். சரி, ஓகே. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம நேற்று பார்த்துட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ் வைஸாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சேம் அதே தான் இன்னைக்கு கண்டினியூ ஆக போகுது. இன்னைக்கு நான் டோட்டல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது மாடர்ன் ஹிஸ்டரி நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்கிட்டையுமே நான் திரும்பியும் சொல்றேன். உங்களுக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட், அதாவது ஜிஎஸ்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மார்க் ஒரு நல்ல லெவல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸ் கரெக்டா கிளாஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்றது கரெக்டா கவனிங்க. பிளஸ் அதுக்கடுத்து அதை நோட்ஸா எடுங்க. அந்த நோட்ஸை வச்சு நீங்க எதை படிக்கலாம், எந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா நான் அனுப்புன அந்த ஒய்சிடியோடைய பிடிஎஃப் ஜென்ரல் ஸ்டடிஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, சயின்ஸுக்கு அனுப்பியிருக்கேன். சயின்ஸுக்கு தனியா பார்த்துட்டீங்கன்னா தனியாவே ஒரு பிடிஎஃப், ஆர்ஆர்பியோடைய பிடிஎஃப்பும்
இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸோடைய பிடிஎஃப்பும் இருக்கும், சயின்ஸினுடைய பிடிஎஃப்பும் இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டாபிக் முடிக்க இப்போ நேற்று வந்து முஸ்லீம் லீக் படித்தோம், அதுக்கடுத்து பெங்கால் பார்ட்டிஷன் பார்த்தோம், அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு டாபிக் முடிக்க அந்த குறிப்பிட்ட டாபிக்ல இருந்து என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதாவது ரயில்வே எக்ஸாம்ல என்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க அதுல வந்து நீங்க அட்டன் பண்ண ஈஸியா வந்து அந்த டாபிக் கவர் ஆகிக்கிட்டே வரும். சரியா? நான் திரும்ப சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன், இப்பயும் சொல்றேன், கடைசி கிளாஸ்லயும் இதுதான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இதே குரூப்ல வந்து நான் திரும்பியுமே எடுத்து ஒன்ஸ் ரயில்வே எக்ஸாம் இப்போ நீங்க எந்த எக்ஸாம் என்டிபிசி ஆர்ஆர்பி எதுக்கு நீங்க படிக்கிறீங்களோ ஒன்ஸ் அந்த எக்ஸாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ண நம்ம கிளாஸோட நோட்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் அந்த ஒய்சிடி பிடிஎஃப்ல இருக்கிற கொஸ்டின்ஸ், அடுத்து உங்க எக்ஸாம்ல வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த ஒரு கொஸ்டினுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நான் எக்ஸாம்ல வந்து மென்ஷன் பண்ணிட்டு அதையும் இதையும் சேர்த்து ஓகே நம்ம நடத்துனது எல்லாமே வந்து எதுல கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதையுமே நான் தனியா எழுதுவேன். அது போக வந்து ரெண்டுத்தையும் கம்பைல் பண்ணி ஓகே நம்ம படிச்சதெல்லாம் வந்து எதுலலாம் எக்ஸாம் ரியல் எக்ஸாம்ல வந்திருக்கு அப்படின்றத அதை என்ன பண்றது ஒரு எடிட் மாதிரி பண்ணி நான் வந்து போட்டு விடுவேன். ஏன் எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, கண்டிப்பா வந்து நம்ம படிக்க இந்த ஒய்சிடி பிடிஎஃப்ல இருக்கிற அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்குல்ல டாபிக்கா, ஸோ அதுவும் பிளஸ் இந்த பக்கத்துல இருக்கிற நம்ம கிளாஸ் நோட்ஸுமே வந்து உண்மையா ரியல் எக்ஸாம்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன். ஸோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சரி மியூட்ல போட்டுருங்க, நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் மியூட்ல போடுங்கப்பா, மியூட்ல போடுங்க. யாராச்சும் மியூட்ல போடலை அப்படின்னா மியூட்ல போட்டுருங்க. ஏன்னா நீங்க யாராச்சும் மியூட்ல போடாம இருக்கிறது வந்து அது மீதி இருக்கிற ஒரு 40 பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. சார் டவுட்டிங் சார். சொல்லுங்க சார், குரூப்ல அந்த பிடிஎஃப் போட்டிருக்கீங்க, அது மட்டும் படிச்சா போதும் சார்? இல்ல அதாவது நான் கிளாஸ்ல எடுக்கிற நோட்ஸ் பிளஸ் அதுக்கப்புறம் குரூப்ல அனுப்புன அந்த ஒய்சிடிக்கான பிடிஎஃப் இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்க கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா போதுமானது. சார் தமிழ்ல போடுங்க சார். போதும். நாங்க ப்ரிப்பேர் ஆக தமிழ் எக்ஸாம், தமிழ்ல தான் சார் எக்ஸாம் எழுதுவோம். இல்ல அது ஆக்சுவலா அந்த ஒய்சிடி பிடிஎஃப் வந்து நான் கம்பைல் பண்ணல. ஒய்சிடி பிடிஎஃப் வந்து அது வேற ஒரு இடத்துல கம்பைல் பண்ணது, அது வேற ஏதோ ஒரு இடத்துல வந்து கம்பைல் பண்ணது, அதுதான் நம்ம போட்டது. ஏன்னா அதுல வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேல கொஸ்டின்ஸ் இருக்கிறதுல அந்த கொஸ்டின்ஸ் பிளஸ் அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே வேற இடத்துல இது பண்ணுது. இப்ப தமிழ் அப்படின்றப்போ வந்து இப்ப 100 பேருக்கு வந்து ஒரு 20 பேர் தமிழ் யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா, ஆனா 100 பேர்ல வந்து ஒரு 80 பேருக்கு இங்கிலீஷ் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனாலதான் அது இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. ரைட்டா? நம்ம வந்து அதை கம்பைல் பண்ணல, வேற ஒரு இடத்துல கம்பைல் பண்ணது. ஓகே, உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த குரூப்ல போட்டுச்சு. ஓகே, இன்கேஸ் அது தமிழ்ல கிடைச்சதுன்னா நான் தமிழ்ல அனுப்பி விடுறேன். ஓகே, சரி, ஓகேப்பா. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும். நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றத நான் அவ்வளோ வரிசையாக வந்து கொஸ்டின் வைஸா லிங்க் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே போறேன். ஓகே, சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு செகண்ட். ஓகே, இது வந்து நேற்று வந்து பகத்சிங் பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம எதுல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா கிலாஃபட் மூவ்மெண்ட். சரியா? கிலாஃபத் இயக்கத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி, இப்ப வந்து இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா கிலாஃபத் இயக்கத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்றது தான். அதாவது கிலாஃபத் இயக்கம் யாருடன் தொடர்புடையது. ஆக்சுவலா இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து தப்பு. சரியா? இது வந்து ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலா தப்பு. இது என்னன்னா வித் விச் பிளேஸ், எந்த இடத்தினுடன் கிலாஃபத் இயக்கம் வந்து தொடர்புடையது அப்படின்றது தான். சரியா? இதுக்கான ஆன்சர் வந்து துருக்கி. கிலாஃபத் இயக்கம் வந்து எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா துருக்கி. சரி, இப்ப இந்த கிலாஃபத் இயக்கத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்ப்போமா? கிலாஃபத் இயக்கம். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சரி, இப்ப வந்து கிலாஃபத் மூமெண்ட்
கிலாஃபத் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா 1919 1924 வரைக்கும் கிலாஃபத் இயக்கமானது நடைபெற்றது. சரி, இந்த இயக்கத்துல வந்து என்ன, இந்த இதுல வந்து ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா, முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்களின் மத குருவாக, அதாவது ஸ்பிரிச்சுவல் லீடர், மத குரு, ஸ்பிரிச்சுவல் லீடர், மத குருவாக கருதப்பட்டவங்க தான் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கேலிஃபாஸ், கேலிஃபா. ஓகே, கேலிஃபா. ஸோ இந்த கேலிஃபா வந்து யார் அப்படின்னா துருக்கியினுடைய சுல்தானாக இருந்தவர். சுல்தான் ஆஃப் துருக்கியை தான் கேலிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, சுல்தான் ஆஃப் துருக்கி பகுதி. இப்போ இந்த கேலிஃபா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, முதலாம் உலகப் போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 1914 1918 வரைக்கும் நடக்கும். 1914 1918 வரைக்கும் இந்த முதலாம் உலகப் போர் நடக்கும். அப்ப அந்த டைம்ல சுல்தான், துருக்கியினுடைய சுல்தானான கேலிஃபா வந்து, கேலிஃபான்றது பெயர் கிடையாது, கேலிஃபான்றது பதவி. ஸோ இந்த துருக்கியினுடைய சுல்தானான இந்த கேலிஃபா பதவியில் அமர்ந்திருக்கிறவர் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னா, சப்போர்ட்டட் ஜெர்மனி, ஜெர்மனியை சப்போர்ட் பண்ணிடுவார். சரியா, ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா, சரி ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா நாடுகளை சப்போர்ட் பண்ணிடுவார். ஆனா முதலாம் உலகப் போர்ல ஜெயிச்சது என்னமோ பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள் வந்து ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த துருக்கி பகுதியெல்லாம் வந்து என்ன சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ஓட்டோமன் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓட்டோமன் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓட்டோமன் சாம்ராஜ்யமானது வந்து முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா பிரிச்சிருவாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த கேலிஃபா அப்படின்ற அந்த பதவியில் அமர்ந்தவரை வந்து அந்த பதவியில இருந்தே தூக்கிடுவாங்க, மற்றும் அந்த கேலிஃபான்ற பதவியவே தூக்கிடுவாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள். அண்ட் த கேலிஃப் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பவர், அதாவது அந்த கேலிஃபா இருக்கார்ல, கேலிஃபா பவர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. கேலிஃபா வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த பவர், பவர்ல இருந்து தூக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமானது வந்து யாருக்கு வந்து கோவத்தை உண்டாக்குச்சு அப்படின்னா, உலகத்துல இருக்கிற அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் வந்து கோவத்தை உண்டாக்குச்சு, ஆங்கர்டு முஸ்லிம்ஸ், ரைட்டா. ஸோ அதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை வந்து ஒரு போராட்டமாக முன்னெடுத்து கொண்டு போனது வந்து யாருன்னா 2 பேர் இந்தியால. சரியா, உலகம் ஃபுல்லா நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டுச்சு, ஆனா இந்தியாவில் வந்து பார்த்துட்டீங்கன்னா முன்னெடுத்து கொண்டு போனவர் அலி சகோதரர்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது அலி சகோதரர்கள் யார் அப்படின்னா, ஒண்ணு வந்து முகமது அலி, இன்னொருத்தர் யார் அப்படின்னா ஷவுக்கத் அலி. முகமது அலி மற்றும் ஷவுக்கத் அலி தான் இந்த போராட்டத்தை, அதாவது இவங்க 2 பேரால் ஆரம்பிக்கப்பட்டது தான் என்ன அப்படின்னா கிலாஃபட் இயக்கம். இந்த கேலிஃபா அப்படின்ற வார்த்தை தான் கிலாஃபட் அப்படின்னு சொல்றாங்க, கிலாஃபட் இயக்கம். ஓகே, ஸோ இதுதான் இந்த கிலாஃபட் இயக்கத்தினுடைய ஒரு முக்கியமான இது. ஸோ அது போக வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் அடுத்த பேஜுக்கு போறேன். நம்ம அப்படியே இந்த கிலாஃபட் இயக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்றேன், நீங்க அப்ப கேட்டுட்டு இது பண்ணுங்க. ஓகே, இதை ஸ்கிரீன்ஷாட் மட்டும் இப்ப எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பிரிட்டட் லீடர்னா தமிழ் என்ன சார்? மதகுரு, மதகுரு, மதகுரு சார். IWWனா என்னங்க சார்? இல்ல முதலாம் உலகப் போர், சரியா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதுதான் வந்து IWW, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகே சார். ஓகே, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எது ஓட்டோமன் எம்பரர் ரெண்டா பிரிஞ்சு என்னன்னு சார்? அதாவது ஆட்டோமன் ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த துருக்கி பகுதி, ஈராக் பகுதி எல்லாத்தையுமே வந்து ஓட்டோமன் சாம்ராஜ்யம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓட்டோமன் சாம்ராஜ்யம் இந்த முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஓட்டோமன் சாம்ராஜ்யத்தை நிறைய வந்து பிரிச்சிருவாங்க, பிளவுபட்டுரும். சரியா, ஸோ அந்த ஓட்டோமன் சாம்ராஜ்யத்தை வந்து பிளவு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிருவாங்க. யாருன்னா ஆங்கிலேயர்கள், முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். சார் முதல் உலகப் போர் வந்து ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்குமா சார்? இல்ல முதலாம் உலகப் போர் வந்து ஜெர்மனி ஆஸ்திரியா எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க, பிரிட்டிஷ். ஸோ அதுல வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து கேலிஃபா வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ அப்ப என்ன ஆயிரும்னா, முதலாம் உலகப் போர்ல ஜெயிச்சது என்னமோ யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சதுனால வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த கேலிஃபான்றவரை வந்து பதவியில இருந்து தூக்கிடுவாங்க. சரி, இப்ப இந்த கிலாஃபட் இயக்கத்தை ரிலேட்டடான மற்ற விஷயங்களை நான் அடுத்த பேஜ்ல நான் சொல்றேன், இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த கிலாஃபட் இயக்கம் தொடர்பாக வந்து 2 பேர் வந்து 2 செய்தித்தாள்களை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது சரியா, அந்த கிலாஃபட் இயக்கத்தை வந்து பரப்புவதற்காக. ஒருத்தர் யாருன்னா மௌலானா
மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஸோ இவங்க வந்து ஒரு செய்தித்தாள் ரிலீஸ் பண்றாங்க, நியூஸ் பேப்பர், என்பின்னு போடுற நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். அந்த செய்தித்தாளின் பெயர் வந்து என்னன்னா அல் ஹிலால். அல் ஹிலால். அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னா முகமது அலி. இன்னொருத்தர் முகமது அலி. இந்த முகமது அலி இவர் ஒரு செய்தித்தாள் ரிலீஸ் பண்றார், நியூஸ் பேப்பர். அதன் பெயர் வந்து காம்ரேட். காம்ரேட். இந்த இரண்டுமே வந்து எதற்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா கிலாஃபட் இயக்கத்தை பரப்புவதற்காக, ஸ்ப்ரெட் பரப்புவதற்காக. சரியா? இப்ப இந்த கிலாஃபட் இயக்கத்துக்கு கூட எதை சேர்த்தாங்க அப்படின்னா காந்தியினுடைய, மகாத்மா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை, நான் கோஆபரேஷன் மூமெண்ட். சரியா? ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட். நான் இனிமே நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டை வந்து NCM அப்படின்ட்டு போட்டுக்கிறேன். ரைட்டா? ஒத்துழையாமை இயக்கத்தையும் எதையும் ஒன்று சேர்த்தார்கள் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் பிளஸ் இந்த கிலாஃபட் இயக்கம், கிலாஃபட் மூமெண்ட், இந்த இரண்டையும் வந்து ஒன்று சேர்த்தார்கள். காரணம் என்னன்னா ஒத்துழையாமை இயக்கத்துல யாருடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஹிந்துஸ் வந்து அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. கிலாஃபட் இயக்கத்துல வந்து யார் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகமா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதன் மூலியமா வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஒற்றுமையை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நினைச்சாங்க. சரியா? இவர்கள் 2 பேரும் ஒன்றுபட்டால் ஆங்கிலேயர்களின் ஆட்சி, அதாவது பிரிட்டிஷ் ரூல் அதை வந்து நிப்பாட்டி, அதாவது அழிக்க முடியும் அப்படின்ட்டு நினைச்சாங்க. சரியா? ஸோ அது போக வந்து வேற என்ன முக்கியம் அப்படின்னா இதுலயே கிலாஃபட் கமிட்டி அப்படின்ற ஒன்றையும் கொண்டு வந்தாங்க, ஒரு கமிட்டியும் போட்டாங்க. கிலாஃபட் கமிட்டி எப்பொழுது போட்டாங்கன்னா 1919. இந்த கிலாஃபட் கமிட்டி எங்க வச்சு போட்டாங்கன்னா பாம்பேல வச்சு. இந்த கிலாஃபட் கமிட்டியினுடைய தலைவர்களாக, லீடர்ஸ், இந்த கமிட்டியின் தலைவர்களாக இருந்தவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 பேர் கிட்ட முக்கியமானவங்க. ஒன்று வந்து அலி சகோதரர்கள், முகமது அலி, ஷவுக்கத் அலி, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இவருடைய பேர் மேலே எழுதியிருக்கேன். சரியா? ஃபுல் நேம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபுல் பேர் வந்து இங்கே எழுதியிருக்கேன், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்தது வேற யார் அப்படின்னா அஜ்மல் கான். அதுக்கடுத்து ஹசரத் மொஹானி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கிலாஃபட் கமிட்டியினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள் தான். ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கியமானது. அதுக்கடுத்து கிலாஃபட் மூமெண்ட் டேனே ஒரு தினமே இருக்குது. என்ன தினம் அப்படின்னா கிலாஃபட் இயக்கம் தினம். கிலாஃபட் இயக்கத்திற்கான தினம். கிலாஃபட் இயக்கத்திற்கான தினம் அப்படின்றதே ஒன்று இருக்குது. எப்பொழுது அப்படின்னா 17 அக்டோபர் 1919 கிலாஃபட் இயக்கத்திற்கான தினம் அப்படின்னே சொல்லப்படுது. ஓகே? அடுத்து இந்த கிலாஃபட் மூமெண்ட் இருக்குல்ல, அது கிலாஃபட் இயக்கத்திற்கு இன்னொரு பெயர் இருக்குது. சரியா? இன்னொரு பெயர் வந்து இந்தியன் முஸ்லிம் இயக்கம் அப்படின்ட்டு. இந்திய முஸ்லிம் மூமெண்ட் அப்படின்ற ஒரு பெயரே இருக்கு. இந்திய முஸ்லிம் இயக்கம் அப்படின்றது இந்த கிலாஃபட் இயக்கத்திற்கு இன்னொரு பெயர் சொல்றாங்க. சரியா? முகமது அலி, ஷவுக்கத் அலி. கிலாஃபட் இயக்கம் வந்து 1919 இருந்து 24 வரைக்கும் நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்தியை கன்வின்ஸ் பண்ணது யார்? அதாவது காந்தியை வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம், ஏன்னா காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டது ஒத்துழையாமை இயக்கம் தான். ஆனா காந்தியை வந்து ஒத்துழையாமை இயக்கத்து கூட கிலாஃபட் இயக்கத்தையும் சேர்த்துக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணது யார் அப்படின்னா அலி சகோதரர்கள்ல ஒருத்தரான ஷவுக்கத் அலி தான். காந்தி வாஸ் கன்வின்ஸ்டு பை யார் அப்படின்னா ஷவுக்கத் அலி தான் வந்து கன்வின்ஸ் பண்ணாரு. சரியா? யார் அப்படின்னா காந்தியை கன்வின்ஸ் பண்ணவர். ஓகே? சோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியம். சரி சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். எதுக்காக கன்வின்ஸ் பண்ணாங்க? அதாவது இல்ல காந்தியால் ஆரம்பிக்கப்பட்டது வெறுமனையா ஒத்துழையாமை இயக்கம் மட்டும்தான். ஆனா ஒத்துழையாமை இயக்கத்துக்கு கூட கிலாஃபட் இயக்கத்தையும் நீங்க சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு காந்தியை கன்வின்ஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஷவுக்கத் அலி. ஓகே சார். ஓகே. சார் இந்த பிரிட்டிஷ் ரூல் போட்டு கிராஸ் பண்ணிருக்கீங்க சார், அது என்ன சார்? அது என்னன்னா
ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து அதிகமான இந்துக்கள் ஒன்று கூடுவாங்க, கிலாஃபட் இயக்கத்துல அதிகமான இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுவாங்க. இரண்டு பேரும் முயற்சி செய்தால், 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நினைத்தார்கள். சரி, ஓகே. இப்ப எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து போவோம். அடுத்தது வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் தான். புரியல. ஷவுக்கத் அலி. சார் இன்னொரு டைம் சொல்ல முடியுமா சார்? அதாவது காந்தி என்ன ஆரம்பிச்சிருப்பாருன்னா ஒத்துழையாமை இயக்கம். ஓகே, அது அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி தான் நம்ம அடுத்தே பார்க்க போறோம். காந்தி ஆரம்பிச்ச ஒத்துழையாமை இயக்கத்து கூட நீங்க கிலாஃபத் இயக்கம் ஒண்ணும் கிடையாது. கிலாஃபத் இயக்கம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்களின் மதகுருவான கேலிஃபா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து பதவியிலிருந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து உலகம் ஃபுல்லா நிறைய போராட்டங்கள் ஏற்படும். ஸோ அதற்காக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா சார்பாக முகமது அலியும் ஷவுக்கத் அலியும் கிலாஃபட் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிலாஃபட் இயக்கத்து கூட வந்து காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை வந்து சேர்த்துக்க சொல்லி கேட்பாங்க. சேர்த்துக்க சொல்லி கேட்டது வந்து யார் அப்படின்னா அலி சகோதரர்கள் ஒருத்தான ஷவுக்கத் அலி தான். அதாவது இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிரக்ஸ். அதாவது பிரீஃபா நான் சொல்லிட்டேன். பட் ஆனா வந்து என்ன அப்படின்னா இது ரொம்ப பெருசு. அது உங்களுக்கு யூடியூப்லயுமே இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவாங்க, நீங்க அதுலயுமே கொஞ்சம் பாத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து இந்த கிலாஃபட் இயக்கம் இருக்கு, ஒத்துழையாமை இயக்கம் இருக்குது, அடுத்து பூனா ஒப்பந்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்கணும்ல. ஓகேங்க சார். சார் அந்த கேலிஃபா அவங்களுக்கு பேர் இல்லைங்களா சார்? இல்ல கேலிஃபான்றது பதவி. அந்த பதவியில நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய பேர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் இல்ல. தேவையில்லை. ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, காந்திஜி வந்து எப்பொழுது வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்திஜி எப்பொழுது சரியா எப்பொழுது வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்கினார் அப்படின்றது கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1920. ரைட்டா, 1920. ஸோ இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒத்துழையாமை இயக்கத்தை பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்போ வரைக்கும் நடந்துச்சுன்னா ஆகஸ்ட் 1, 1920 இருந்து 1922 வரைக்கும் நடந்துச்சு. சரியா, 1922 வரைக்கும் நடந்துச்சு. சரி, இப்போ ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம் ஃபுல்லா. சரி, இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றத NCM அப்படின்னே போடுறேன். சரியா, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான மசோதா, அதாவது பில்லு, அந்த மசோதாவை வந்து யார் கொண்டு வந்தார் அப்படின்னா காந்தி தான் கொண்டு வந்தார். இன்ட்ரடியூஸ்ட் பை காந்தி தான் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கான மசோதாவை கொண்டு வந்தார். காந்தி தான் கொண்டு வந்தார். காந்தி எங்க கொண்டு வந்தார் அப்படின்னா கல்கட்டா செஷன்ல. கல்கட்டா செஷன்னா மீட்டிங். கல்கட்டா செஷன் அப்ப கல்கட்டா செஷன்னா எதனுடைய செஷன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய கல்கட்டா செஷன்ல. ஸோ அந்த கல்கட்டா செஷன்ல வந்து பிரசிடென்ட் அப்படி போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா பிரசிடென்ட் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா லாலா லஜ்பத் ராய் அவர்கள் தான் வந்து தலைவராக இருந்தவர். சரியா, இந்த மசோதாவை வந்து ஏற்றுக்கொண்டது, அதாவது கொண்டு வந்தது எந்த செஷன்னா கல்கட்டா செஷன். எந்த செஷன்ல வந்து ஏத்துக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணது வந்து எந்த செஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து நாக்பூர் செஷன். நாக்பூர்ல நடந்த மீட்டிங், நாக்பூர்ல நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய மீட்டிங்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுல வந்து தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா விஜயராகவாச்சாரியார் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து அப்போ வந்து தலைவராக இருந்தவர். அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதை ஏத்துக்கிட்டாங்க. ஓகே, அப்ப நான் ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியாச்சு. சரி, இப்ப இதுல என்ன எதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா 1922 இந்த ஒத்துழையாமை இயக்கம் முடிவுக்கு வந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா அதற்கான காரணம் வந்து சௌரி சௌரா இன்சிடென்ட். இந்த சௌரி சௌரா சம்பவம் அப்படின்றது எப்பொழுது நடந்துச்சு அப்படின்னா February 5, 1922 நடந்துச்சு.
சரியா? இந்த சௌரி சௌரா சம்பவத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராய் பதவியில இருந்தவர் யார் அப்படின்னா ரீடிங் அப்படின்ற ஒருத்தர். யார் அப்படின்னா ரீடிங் அப்படின்ற ஒருத்தர் தான் வைஸ்ராயாக இருந்தவர். ரைட்டா? வைஸ்ராய். சரி, அதுக்கப்புறம் இந்த 1922 அப்போ வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து எந்த செஷன், எந்த மீட்டிங் வந்து அங்க நடந்துச்சு அப்படின்னா கயால நடந்துச்சு. கயா அப்படின்ற ஒரு இடத்துல 1922 நடந்துச்சு. அந்த கயா செஷன்ல வந்து பிரசிடென்டாக இருந்தவர், தலைவராக இருந்தவர் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். சித்தரஞ்சன் தாஸ். அதுக்கடுத்து இந்த சௌரி சௌரா சம்பவத்தின் போது இந்தியாவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரி இது பாலிட்டி நான் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப நான் சொல்றேன். ரைட்டா? செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக அதில் அந்த பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னா மோன்டாகு, எட்வின் மோன்டாகு. எட்வின் மோன்டாகு அப்படின்ற ஒருத்தர் தான். ஓகே, சௌரி சௌரா சம்பவம். இந்த சௌரி சௌரா சம்பவத்தின் போது வைஸ்ராயாக இருந்தவர் ரீடிங், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்தவர் எட்வின் மோன்டாகு. இந்த சம்பவத்தின் போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எங்க மீட்டிங் நடத்தினாங்கன்னா கயால நடத்தினாங்க. அதுல பிரசிடென்டா இருந்தவர் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். சரி, இப்போ வந்து இந்த சௌரி சௌரா சம்பவத்துக்கு வரலாம். இந்த சௌரி சௌரா சம்பவம் வந்து என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இந்த சௌரி சௌரா அப்படின்றது கிராமம். சௌரி சௌரா அப்படின்றது ஒரு கிராமம். எங்க இருக்கிற கிராமம் அப்படின்னா கோரக்பூர் அப்படின்ற மாவட்டத்துல இருக்கிற கிராமம். கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட், கோரக்பூர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம். இந்த கோரக்பூர் மாவட்டம் எங்க இருக்குன்னா யூபி, உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. ரைட்டா? உத்தரப்பிரதேசம். இங்க என்ன நடந்துச்சுன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கத்துல இருக்கிற போராட்டக்காரர்களுக்கும் ப்ரொட்டஸ்டர்ஸ், ஒத்துழையாமை இயக்கத்தை சார்ந்த போராட்டக்காரர்களுக்கும் வெசஸ், அதாவது வெசஸ் சண்டை, யாருக்கும் அப்படின்னா போலீஸ்க்கும் ஒரு பிரச்சனை போச்சு. இந்த சண்டையின் விளைவு, அதாவது ரிசல்ட், இந்த சண்டையின் விளைவாக என்ன நடந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 22 போலீஸும் ஒரு சிவிலியன், அதாவது பொது ஆள், 22 போலீஸ் ஒரு சிவிலியன். சரியா? சிவிலியன் அப்படின்றது ஒரு நார்மல் மனுஷன். என்ன ஆயிட்டாங்கன்னா இறந்து போயிட்டாங்க. 22 போலீஸும் ஒரு சிவிலியனும் இறந்து போயிட்டாங்க. ஸோ அப்ப காந்தியினுடைய ஐடியாவே என்ன? அமைதியா எல்லாத்தையும் நடத்துறது தான். ஸோ இப்ப இது வந்து வன்முறையா மாறினதுனால காந்தி என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்டாப் பண்ணிட்டாரு. எதை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி ஸ்டாப் பண்ணிட்டார், நிப்பாட்டிட்டார். ஸோ இந்த சம்பவத்தின் விளைவாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மார்ச் 1922 என்னாச்சு அப்படின்னா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மகாத்மா காந்தி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அரெஸ்டட். ரைட்டா? இதுதான் வந்து ஒத்துழையாமை இயக்கம். சரி, இதை வந்து பாருங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சார் இந்த சௌரி சௌரா இன்சிடென்ட் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். அதாவது ஒத்துழையாமை இயக்கம் வந்து 1920 இருந்து 22 வரைக்கும். ஏன் 1922 முடிவுக்கு வந்ததுன்னா சௌரி சௌரா சம்பவம். சௌரி சௌரா அப்படின்றது கிராமம். அந்த கிராமத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த சௌரி சௌரா சம்பவம், சௌரி சௌரான்ற கிராமம் வந்து கோரக்பூர் மாவட்டத்துல இருக்குது. அந்த கோரக்பூர் மாவட்டம் வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. அந்த சௌரி சௌரான்ற கிராமத்துல என்னாச்சுன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை சேர்ந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீஸுக்கும் ஒரு சண்டை. அந்த சண்டையுடைய விளைவாக வந்து 22 போலீஸும் ஒரு சாதாரண மனுஷனும் வந்து இறந்து போயிடுவாங்க. ரைட்டா? அது வந்து போலீஸ் ஒரு ஃபயர் வச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. அதுல வந்து 23 பேர்கிட்ட இறந்து போயிடுவாங்க. ஸோ அதனால வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து நிப்பாட்டிடுவாரு. ஸோ இதன் விளைவாக வந்து மார்ச் 1922 வந்து மகாத்மா காந்தி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுதான் பில்லுன்னு எழுதிருக்கீங்கல்ல சார், அது என்னங்க சார்? பில்லுனா மசோதா, அதாவது ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கொண்டு வருவதற்கான மசோதாவை வந்து காந்தி அவர்கள் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய கல்கட்டா செஷன்ல வந்து கொண்டு வராரு. ஓகே சார். அதை அக்செப்ட் பண்ணது எப்பொழுதுன்னா சார் பீன்றது பிரசிடென்ட். ஓகே சார். நான் அதுதான் வந்து ஒன்னொன்னு எழுதுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா இதை சொல்லிட்டு தான் நான் எழுதுவேன். ஓகே. அப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்குல்ல சார், அது வந்து ஒரு சில நேரம் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா சௌரி சௌரா சம்பவத்தின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் யாரு,
சௌரி சௌரா சம்பவத்தின் போது இந்தியாவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வைஸ்ராய் அப்படின்றதெல்லாம் பதவி. அது யார் சார்? எட்வின் சார் இந்த காலிகட் செஷன் நாகூர் செஷன்லாம் எந்த வருஷம் நடந்துச்சுங்க சார்? டேட் தான் முக்கியங்களா இருக்கு? இல்ல டேட்ல முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் வந்து இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பேர் என்ன, யார் கொண்டு வந்தா யார் அக்செப்ட் பண்ணா அப்படின்றது மட்டும். செஷன் மட்டும் தான் முக்கியம், Okay. டேட் ஞாபகம் இல்ல. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்ஸ். சரி ஓகே. சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா Viceroy ஒத்துழையாமை புரியல என்னது? வைஸ்ராய் நேம் மட்டும் சார். வைஸ்ராயோடைய நேம் வந்து ரீடிங் READING ரீடிங். ஓகே சார். சரி இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஒத்துழையாமை இயக்கமா, நம்ம அடுத்தது பார்ப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இதுல வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்வராஜ் கட்சி யாரால் நிறுவப்பட்டது அப்படின்ட்டு. ஸ்வராஜ் கட்சி அப்படின்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா யாரால் நிறுவப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆன்சர் பாருங்க, மோட்டிலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ் இவர்கள் இரண்டால், அதாவது ஜவஹர்லால் நேருனுடைய அப்பா தான் வந்து மோட்டிலால் நேரு, இவங்க ரெண்டு பேரால வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆரம்பிக்கப்பட்டதான் ஸ்வராஜ் கட்சி. இப்போ இந்த ஸ்வராஜ் கட்சியை பத்தி பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஆர்டரா தான் வரும், சரியா? ஸோ ஸ்வராஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓகே, வந்து ஸ்வராஜ் கட்சி அந்த கொஸ்டின் மட்டும். ஓகே, ஸ்வராஜ் கட்சி யாரால் நிறுவப்பட்டதுன்னா மோட்டிலால் நேரு மற்றும் சித்தரஞ்சன் தாஸ். ஸ்வராஜ் பார்ட்டி, ஸ்வராஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர், இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா 2 பேர். ஒன்னு சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோட்டிலால் நேரு. சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் மோட்டிலால் நேரு, இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்வராஜ் கட்சியினுடைய முதல் மீட்டிங், முதல் பொதுக்கூட்டம், ஃபர்ஸ்ட் செஷன் வந்து எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அலகாபாத்ல வச்சு நடந்துச்சு, சரியா? இது முக்கியம், ஸ்வராஜ் கட்சி, ரைட்டா? இந்த ஸ்வராஜ் கட்சி வந்து ஏன் சித்தரஞ்சன் தாஸால ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்களுக்கு, டிசம்பர் எப்பொழுதுமே இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய செஷன் மீட்டிங் எப்பொழுது நடக்கும்னா டிசம்பர் மாதம் தான் நடக்கும். ஸோ அப்போ டிசம்பர் 1922 என்ன நடக்கும்னா, கயா அப்படின்ற இடத்துல வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய செஷன் நடக்கும். கயா செஷன் யாரோடையதுன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன். ஸோ அதனுடைய பிரசிடென்டாக பி போட்டு ரவுண்ட் பண்றேன், பிரசிடென்ட், அதனுடைய பிரசிடென்டா இருந்தவர் யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ், அதாவது CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். கயா வந்து பீகார்ல இருக்கு, சரியா? நம்மளுக்கு கயா. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா மீட்டிங் நடந்துச்சு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுல வந்து இந்த CR தாஸ் வந்து திருப்பி அதுல இருந்து விலகிட்டு வந்துட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஸ்வராஜ் கட்சி அப்படின்ற ஒண்ணு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஸ்வராஜ் கட்சியினுடைய பிரசிடென்டாக தலைவராக இருந்தவர் வந்து யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ். செயலாளராக இருந்தவர் யாருன்னா மோட்டிலால் நேரு, செக்ரட்டரி, சரியா? செயலாளராக இருந்தவர் யார் அப்படின்னா மோட்டிலால் நேரு. சித்தரஞ்சன் தாஸ் தலைவராகவும் மோட்டிலால் நேரு செயலாளராகவும் இருந்திருப்பாங்க, ரைட்டா? 1922 ஆரம்பிச்சிருப்பாங்க, 1922 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, ஓகே? ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா முக்கியமானது. நெக்ஸ்ட் ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா மெயினா ஸ்வராஜ் கட்சியை பொறுத்த வரைக்கும். சரி, அடுத்து வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சைமன் கமிஷனை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் எதை பத்தினா நெக்ஸ்ட் சைமன் கமிஷன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தேசிய நேஷனல் காங்கிரஸ் கட்சி. ஓகே, இதுல பாருங்க, சைமன் கமிஷன், சரியா? அதாவது சைமன் கமிஷன் வந்து எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது, சரியா? எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா
இதுக்கான ஆன்சர் வந்து எப்பொழுதுன்னா 1932 போல வந்து ஆக்சுவலா வந்து இந்தியாவுக்கு வந்தது வந்து 1928. இவங்க வந்து 1927 போட்டிருப்பாங்க, 28 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ரிப்போர்ட் வந்து இந்த கமிஷனுடைய அறிக்கை வந்து எப்பொழுதுன்னா 1930 கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டின் இது. அப்போ இந்த சைமன் கமிஷனை பத்தி நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரியா? சைமன் கமிஷனை பத்தி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். சார் அப்ப 1928 தானங்க சார் ஆன்சர்? 1928 தான் ஆன்சர். இந்தியா கொஸ்டின் வந்து இந்தியாவுக்கு வந்தது எந்த ஆண்டு தானே கேட்டிருக்காங்க? 1928 தான். ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். ஸ்டார்ட் பண்ணது 27, இந்தியா வந்தது 28. எழுதி போறேன். ஸோ என்ன அப்படின்னா சைமன் கமிஷன். ஸோ சைமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 3 வருஷம் ரொம்ப முக்கியம். என்னன்னா 1927, அடுத்து 1928, அடுத்து 1930. ஓகே, 1927 வந்து செட்டப், அதாவது ஆரம்பிப்பாங்க. அடுத்து 1928 இந்தியாவுக்கு வருவாங்க. 1930 இந்த கமிஷன் வந்து அறிக்கை வெளியிடுவாங்க. ரைட்டா? 1930 வந்து பார்த்துட்டீங்கன்னா அறிக்கை வெளியிடுவாங்க. இது ஒண்ணு. அடுத்தது வேற என்ன முக்கியம் அப்படின்னா, இந்த சைமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வந்து இதை கொண்டு வந்தாங்கன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1919 வந்து அவங்க வந்து ஆல்ரெடி போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் அதை வந்து செக் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டா? என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. இந்த சட்டத்தை வந்து செக் பண்றதுக்காக கரெக்டா தான் போய்கிட்டு இருக்கா அப்படின்றதுக்காக வந்து ஒரு 1927 வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த போட்டு வச்சிருப்பாங்க. சரியா? இந்த கமிஷனை. சரி, இந்த கமிஷனை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன பிரச்சனை, எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 7 உறுப்பினர்கள், 7 மெம்பர்ஸ். இந்த 7 உறுப்பினர்களுக்கு வந்து தலைவர், ஹெட் வந்து யாரு அப்படின்னா வந்து ஜான் சைமன் அப்படின்றவர் தான் ஹெட். இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த 7 பேர்ல வந்து இந்தியர்கள் வந்து இருந்தார்கள் அப்படின்னு கேட்டா இந்தியர்கள் வந்து யாருமே கிடையாது. இந்தியர்கள் ஒருத்தருமே கிடையாது. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா, அனைவருமே வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக்கின் போது தான் ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகன் ஒன்று ஃபேமஸ் ஆச்சு. என்ன ஸ்லோகன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, கோ பேக் சைமன் அப்படின்ற ஒரு வாக்கியம். கோ பேக் சைமன் அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்து பார்த்துட்டீங்கன்னா புகழ் பெற ஆரம்பிச்சு. இந்த கோபேக் சைமன் அப்படின்ற வாக்கியத்தை வந்து முதலாக சொன்னவர், அதாவது கண்டுபிடித்தவர் யாருன்னா யூசப் மெஹர் அலி அப்படின்ற ஒருத்தர். யூசப் மெஹர் அலி அப்படின்றவர் தான் முதலாக இந்த ஒரு வார்த்தையை வந்து சொன்னது. ரைட்டா? அடுத்து இந்த சைமன் கமிஷனை வந்து நம்ம ரத்து செய்யலாம், அதை வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஒத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டு, அதை பாய்காட் பண்ணலாம், புறக்கணிக்கலாம் அப்படின்ட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய எந்த செஷன்ல வந்து முடிவு எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய எந்த செஷன்ல வந்து சைமன் கமிஷனை புறக்கணிக்கலாம்னு முடிவு எடுத்தாங்கன்னா மெட்ராஸ் செஷன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய மெட்ராஸ் செஷன்ல தான் வந்து முடிவெடுத்தாங்க. இந்த சைமன் கமிஷனுக்கு இன்னும் ஒரு சில பெயர் இருக்கு. AKA, அதாவது ஆல்சோ நோன் அஸ். சைமன் கமிஷனுக்கு வேற ஒரு சில பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஒயிட்மேன் கமிஷன் சொல்லுவாங்க. ஒயிட்மேன் என்னது? ஃபுல்லா வெள்ளை ஆளுங்களையே கொண்டிருக்கிறாங்க. 7 பேருமே வெள்ளை ஆளுங்க தான். ஸோ ஒயிட்மேன் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட்டா ஆங்கிலேயர்களை கொண்ட கமிஷன் தான் உங்களுக்கு ஒயிட்மேன் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்திய சட்ட கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய சட்ட கமிஷன், இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்ட்டு சைமன் கமிஷனை சொல்லுவாங்க. ஸ்டாச்சுட்டரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுனா சைமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும். நோட் பண்ணிக்கோங்க. சார் மெட்ராஸ் செஷனோட பத்தி சார்
மெட்ரா இல்ல இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இந்த அளவுக்கு, ஏன்னா மெட்ராஸ் செஷன் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த செஷன்ல எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனா வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்திருக்கும். அது எப்பொழுது அப்படின்னா வந்து அது என்னன்னா சைமன் கமிஷனை புறக்கணிக்கலாம் அப்படின்ட்டு. பிரசிடென்ட் நம்மளுக்கு தேவையில்லை. பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப டெப்தா போக வேண்டாம். சார் ஒயிட்மேன் கமிஷன்னா தமிழ் என்னன்னு? அதாவது கம்ப்ளீட்டா வந்து அதாவது ஒயிட்மேன் கமிஷன்ன்றது ஒரு வாக்கு, ஒரு ஸ்லோகன் மாதிரி இருக்கும். அந்த ஒயிட்மேன் கமிஷன்னா கம்ப்ளீட்டா ஆங்கிலேயர்களை மட்டுமே உள்ளடக்கிய ஒரு கமிஷன், ஒரு குழுவாக இருந்தது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தமிழ்ல இந்த கமிஷனோட மெயின் இது ஒர்க் என்னதுங்க சார்? இல்ல சைமன் கமிஷனுடைய ஒரு முக்கியமான ரோல் என்ன அப்படின்னா வந்து ஒரு 9 வருஷத்துக்கு இல்ல 8 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்திய அரசாங்க சட்டம் 1919 வந்து ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்கல்ல. அந்த சட்டத்துல அமல்படுத்திய நிறைய விஷயங்கள் வந்து ஒழுங்கா போய்கிட்டு இருக்கா, அதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இந்தியால இந்த ஒரு சட்டத்தின் மூலமாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்ட்டு செக் பண்றதுக்காக போடப்பட்டதுதான் இந்த சைமன் கமிஷன் 1927. ஓகே சார். இப்போ இந்த கமிஷன்ல வந்து வேற ஏதாவது மாற்றத்தை கொண்டு வர அவங்க இது பண்ணாங்களா சார்? இல்ல இந்த சைமன் கமிஷனை தான் புறக்கணிச்சிட்டாங்கல்ல. திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா 1930 இது நடக்கும். என்ன ஆயிரும்னா இந்த சைமன் கமிஷனுடைய ஒரு அறிக்கை, அதுக்கடுத்து வட்டமிசை மாநாடுனுடைய அறிக்கை, இந்த மாதிரி எல்லா அறிக்கையும் வைத்துதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்திய அரசாங்க சட்டம் 1935 போடுவாங்க. 19 போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் 35 மறுபடியும் போட்டிருக்காங்க. ஆமா. உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1919 இருக்கும், 1935 இருக்கும். ஓகேங்க சார். சார் இந்தியன் ஸ்டாச்சுட்டரி கமிஷன் என்னங்க சார்? இந்திய சட்ட கமிஷன். ஓகே சார். ஸ்டாச்சுட்டரி அப்படின்னா சட்டம், ஸ்டாச்சுட்டரினா சட்டம். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சார். பாய்காட்னா வாய் கட்டுப்பாடு சார்? இல்ல பாய்காட்னா வந்து புறக்கணிப்பு. ஓகே சார் கோ பேக் சைமன் சொன்னது யூசுப் மெஹர் அலி. ஓகே சார். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்து வந்து உப்பு சத்தியாகிரகம் பத்தி தான் பார்க்க போறோம். உப்பு சத்தியாகிரகம், சால்ட் சத்தியாகிரகம். ஓகே, இது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, உப்பு சத்தியாகிரக இயக்கத்திற்காக மகாத்மா காந்தி அவர்கள் தோராயமா தான் கேட்கிறாங்க, தோராயமாக எவ்வளவு தூரம் சென்றார் அப்படின்றது கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? இதை வந்து எதுல எழுதிருக்காங்கன்னா மைல்ஸ்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா 241 மைல்ஸ். 240 கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லையா? 241 மைல்ஸ். சரி, ஓகே. கிலோமீட்டர்ல 240 ஒரு மைல்னா 18 கிலோமீட்டர் சார். அதான் கிட்டத்தட்ட இல்ல ஒரு மைல்னா 18 கிலோமீட்டர்லாம் கிடையாது. ஒரு மைல் அப்படின்றது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 1.6 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும். அப்ப எப்படி பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே வந்து 1.5ல இது பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஒரு 300 கிட்ட வரும். ரைட்டா? ஏன்னா இதுல வந்து நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ஒரு 350 நீங்க தோராயமா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப 240 இருக்கு, 242 245 அப்படிலாம் கொடுக்கவே இல்லை. 350 400 240 120 இந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது அதிகமா இருக்குல்ல. அப்படின்றப்ப நம்ம ஒரு மைலோ இல்லை ஏதோ ஒரு கிலோமீட்டர் கணக்குலயோ நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா அதை ஈஸியா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரு மைல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 1.6 கிலோமீட்டர் 1.4 கிலோமீட்டர் அவ்வளவுதான் வரும். சரி, ஓகே. சரி, இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் பத்தி தான் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ரைட். என்ன பண்ணா சால்ட் சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும் இதற்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்னா தண்டி மார்ச். தண்டி மார்ச். மார்ச்னா படையெடுத்து ஒரு மாதிரி நடந்து போறது. ரைட்டா? தண்டி மார்ச். உப்பு சத்தியாகிரகம் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா மார்ச்
மார்ச் சார் தண்டி 12 மார்ச்னா தமிழ்ல தண்டி யாத்திரை தானங்க சார்? தண்டி யாத்திரை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு தண்டிக்கு போவாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நடக்குன்னா மார்ச் 12 1930 ஏப்ரல் 5 1930 வரைக்கும் நடக்கும். சரியா? கிட்டத்தட்ட ஒரு 24 நாள் நடக்கும். 24 days. எத்தனை மைல் அப்படின்னா 241 மைல். 24 days 241 மைல்ஸ். சரியா? 2 4 4 2 4 1 மைல். ஓகே. சரி, இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது வந்து எதற்காக அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. என்ன சட்டம்னா உப்பு சட்டம் 1882 வந்து பார்த்துட்டீங்கன்னா புறக்கணிப்பதற்காக வந்து இதை வந்து எடுத்துட்டு போனாங்க. சரி, எங்க இருந்து எங்க வரைக்கும் போனாங்க அப்படின்னா சபர்மதி ஆசிரமத்திலிருந்து, ரெண்டுமே குஜராத்ல தான் இருக்கு. சபர்மதி ஆசிரமத்துல இருந்து எங்க போனாங்கன்னா தண்டிக்கு போனாங்க. சரியா? தண்டிக்கு போனாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா டோட்டலா காந்தி கூட எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒரு 78 பேர் கலந்துக்கிட்டாங்க. 78, இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். காந்தி கூட எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா 78 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து உப்பு சத்தியாகிரகத்தை பொறுத்த வரைக்கும். இதே உப்பு சத்தியாகிரகத்தை தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் முன்னெடுத்து கொண்டு போனார். தமிழ்நாட்டில் முன்னெடுத்து கொண்டு போனவர் யார் அப்படின்னா சி. ராஜகோபாலாச்சாரி. எதுப்பா? தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினாங்க ராஜகோபாலாச்சாரி. ஆமா. இம்பார்ட்டன்ட் தான். ராஜகோபாலாச்சாரி புரியல எனக்கு, என்ன சொல்றீங்க? கட்சியா கேக்குறீங்க? இல்ல கட்சியில எதுவும் இருந்தாரான்னு கேக்குறேன். ராஜகோபாலாச்சாரி இல்ல. ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா அவரு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரா இருந்திருப்பாரு. சரி, அதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் தான். பட் ஆனா இப்ப இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா காந்தியினுடைய ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து கொண்டு போவதற்காக தமிழ்நாட்டுல வந்து உப்பு சத்தியாகிரகத்தை வந்து மேற்கொண்டிருப்பார். ரைட்டா? சி. ராஜகோபாலாச்சாரி அவர்கள் எங்க இருந்து எங்க அப்படின்னா திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும். திருச்சியில இருந்து எந்த இடம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்தை மேற்கொண்டு போயிருப்பாருன்னா திருச்சி டு வேதாரண்யம். திருச்சியில ஆரம்பிச்சது வந்து எப்பொழுது ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னா ஏப்ரல் 13. முடிச்சது வந்து எப்பொழுது முடிச்சிருப்பாருன்னா ஏப்ரல் 28. ரைட்டா? இது ரொம்ப முக்கியம். இந்த சி. ராஜகோபாலாச்சாரியால் எடுத்துட்டு போனா இந்த சத்தியாகிரகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வேதாரண்யம் சத்தியாகிரகம், வேதாரண்யம் யாத்திரை, வேதாரண்யம் மார்ச் அப்படின்ட்டு சொல்லப்பட்டுச்சு. ஓகே. ஸோ இதே சி. ராஜகோபாலாச்சாரி அவர்கள் தான் வந்து 1944 சிஆர் ஃபார்முலா அப்படின்ற ஒண்ணு போடுவார். சிஆர் ஃபார்முலா. ஸோ அந்த சிஆர் ஃபார்முலாக்கு வந்து காந்தி சப்போர்ட் பண்ணுவார். சிஆர் ஃபார்முலானா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வகையான ஒரு எப்படி சொல்றது, அந்த டைம்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷ் எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்காக நிறைய வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் எல்லாம் வந்து போடுவார் சிஆர் ஃபார்முலா. அந்த சிஆர் ஃபார்முலா என்னன்றதை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இந்த சிஆர் ஃபார்முலா 1944 போடுவார். அந்த சிஆர் யாருன்னா சிஆர் தாஸ் சொல்லக்கூடாது, சித்தரஞ்சன் தாஸ் கிடையாது. சிஆர் ஃபார்முலான்றதுல அந்த சிஆர் யாருன்னா சி. ராஜகோபாலாச்சாரி. இந்த சிஆர் ஃபார்முலாக்கு வந்து யாரோடனுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா காந்தியினுடைய சப்போர்ட் வந்து இருந்துச்சு. ரைட்டா? காந்தியினுடைய சப்போர்ட் இருந்துச்சு. அடுத்தது சார் இப்போ வந்து காந்தியோட அந்த 78 பேர் போனாங்களா சார்? அதுல ஒரு கன்சீவான பொண்ணு போனதா சொன்னாங்களா? யாரு சார்? புரியல, கொஞ்சம் வெளியே வந்து பேசுங்க, எல்லாம் விட்டு கேக்குது. சொல்லுங்க. இல்ல சார், காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துக்கு போனாலும் ஒரு கன்சீவான பொண்ணு போனாங்கன்னு சொன்னாங்களா சார்? அது யாரு சார்? அது வந்து கன்சீவான பொண்ணு எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் வேணா அது இது பண்ணி ரெஃபர் பண்ணிட்டு வேணா நான் சொல்றேன். ஓகே. ராஜகோபாலாச்சாரியும் 1930 புரியல.
அதாவது ராஜகோபாலாச்சாரி அவர்களால் வந்து 1904, அதாவது உப்பு சத்தியாகிரகம் வந்து அதே வருஷம் தான் 1930. பட் ஆனா வந்து ராஜகோபாலாச்சாரியால் வந்து ஒரு விஷயம், அதாவது ஆல் இந்தியா முஸ்லீம் லீகுக்கும் அதுக்கப்புறம் தேசிய நேஷனல் காங்கிரஸுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதை பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக வந்து ராஜகோபாலாச்சாரி சிஆர் ஃபார்முலா அப்படின்ற ஒண்ணு வந்து உருவாக்கி இருப்பார். சரியா? ஸோ அதை வந்து காந்தி வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார் அப்படின்றது மட்டும் இது கேட்டிருக்கிறாங்க. அதாவது சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரா இல்லையா அப்படின்றத வந்து கேட்டிருக்கிறாங்க. ரைட்டா? சிஆர் ஃபார்முலா இல்ல ராஜாஜி ஃபார்முலா எப்படினாலும் சொல்லலாம். சார் வேதாரண்யம் மார்ச் ஸ்டார்ட் ஆன இயர் சார்? இல்ல ரெண்டுமே ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த 1930 காலகட்டத்துலதான் வந்து அந்த பக்கத்துல வந்து தண்டி மார்ச் நடந்திருக்கும். இந்த பக்கத்துல வந்து என்ன நடக்கணும், இந்த வேதாரண்யம் சத்தியாகிரகம் நடத்துக்கும். ரெண்டுமே 1930 தான், 1930 தான். ஓகே சார். ஓகே 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 சரி. இப்ப நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகமா. உப்பு சத்தியாகிரகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புரியல. வேதாரண்யம் எந்த டிஸ்ட்ரிக்ட்? எந்த ஒரு தமிழ்நாடுங்களா இல்ல அதர் ஸ்டேட்? இல்ல வேதாரண்யம் வந்து நாகப்பட்டினம். வேதாரண்யம் வந்து தமிழ்நாடு தான், நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகே சார். சரி நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு செகண்ட். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல தான் வந்து என்ன நடக்கும்னா வட்டமிசை மாநாடு நடக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா வட்டமிசை மாநாடு நடக்கும். அந்த வட்டமிசை மாநாடு எப்பொழுது நடந்துச்சு அப்படின்றது மட்டும் கரெக்டா ஒரு மாசம் வருஷம் அப்படின்றது மட்டும் நான் எழுதிடுறேன். சரியா? சரி, இதுல வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம இந்த வட்டமிசை மாநாடுக்குள்ள போயிடலாம். ரைட்டா? ஸோ இது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தமா? காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஆக்சுவலா காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வட்டமிசை மாநாடு பார்த்துருக்கோம். நான் எழுதுறது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமிசை மாநாடு. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ வட்டமிசை மாநாடை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எத்தனை வட்டமிசை மாநாடு இருந்துச்சுன்னா 1 2 3 நடந்துச்சு. ஸோ அதில் வந்து முதல் மாநாடு வந்து நவம்பர் 1930 ஜனவரி 1931 வரைக்கும். இரண்டாவது வட்டமிசை மாநாடு செப்டம்பர் 1931 டிசம்பர் 1931 வரைக்கும். மூன்றாம் வட்டமிசை மாநாடு நவம்பர் 1932 டிசம்பர் 1932 வரைக்கும் வட்டமிசை மாநாடுகள் நடந்துச்சு. ரைட்டா? ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்றது நடைபெற்றிருக்கும். காந்தி இர்வின் ஒப்பந்தம். சரி, இதுல பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் பின்வரும் எந்த ஆண்டில் கையெழுத்தானது. ஸோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து பார்த்துட்டீங்கன்னா எப்பொழுது சைன் பண்ணாங்கன்னா 1931 தான் சைன் பண்ணது. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. ஸோ அந்த டைம் இந்த இர்வின்னா யாருன்னா அந்த டைம்ல வந்து வைஸ்ராய் பதவியில இருந்தவர். வைஸ்ராய் பதவியில இருந்தவர் தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இர்வின். ஓகே சரி, இப்போ இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை பத்தி பார்க்கலாம். என்ன அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்தி இர்வின் பேக்ட். சரியா? உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் எப்படினாலும் எழுதி. ஸோ இந்த இது வந்து இந்த உடன்படிக்கையானது வந்து எப்பொழுது கையெழுத்தானது? இந்த உடன்படிக்கையானது சைன்டு கையெழுத்தானது எப்பொழுதுனா மார்ச் 5 1931 வந்து சைன் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இந்த உடன்படிக்கை படி காந்தி சொன்னது சரியா? ஏன்னா உடன்படிக்கைனா ரெண்டு பேரும் அவங்கவுங்க சைட்ல என்னென்ன வேணும்ன்றத சொல்லணும். காந்தி சைட்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்தி வந்து ஒரு 3 விஷயத்த முன்வைத்தார். 3 விஷயம். அந்த 3 விஷயம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 1 பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். நம்ம பார்த்தோம் ரவுலட் சட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அதாவது சுதந்திரத்துக்காக போராடி வந்து ஜெயில அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வந்து தப்பு செய்யாம ஒரு சில பேரை வந்து சிறையில் அடைச்சிருப்பாங்க. ஸோ தப்பு செய்யாம சிறையில் இருக்கிற பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் வந்து உடனே
ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது காந்தி வச்ச ஒரு முதல் கோரிக்கை, முதல் டிமாண்ட். அடுத்தது அவசர சட்டங்கள், எமர்ஜென்சி ஆர்டினன்சஸ். அதாவது அவசரமாக ஆர்டினன்சஸ் அப்படின்றது அவசர சட்டம் தான். ஆர்டினன்சஸ் அப்படின்றது வந்து என்னன்னா அவசர சட்டம். ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இந்த அவசர சட்டத்தை வந்து உடனே வந்து திரும்ப பெறணும், வித்ட்ராவல் திரும்ப பெறணும் அப்படின்றது ஒரு பாயிண்டா வச்சாங்க, காந்தி வச்சார். அதுக்கடுத்து அதாவது அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக உப்பை வந்து அவங்களே தயாரிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து நீங்க கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ரைட் டு மேக் சால்ட். ஏன்னா உப்புக்காக தானே இந்த ஒரு டைம் பீரியட்ல தானே 1930 வந்து சால்ட் சத்தியாகிரகம் நடக்கும். ஸோ அதனால ரைட் டு மேக் சால்ட், சரியா? அதாவது உப்பை வந்து அவங்களே தயாரிச்சுக்கிறதுக்கான ஒரு உரிமையை வந்து நீங்க கொடுக்கணும். அதாவது எதுக்காக? பர்சனல் கன்சம்ஷன் தான். உப்பை தயாரிச்சு பிசினஸ்லாம் பண்ண வேண்டாம், சுயமா பர்சனல் கன்சம்ஷன் அப்படின்றது வந்து இப்போ அவங்க வந்து உப்பை வந்து செய்யறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களுடைய தேவைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக வந்து நீங்க வந்து உரிமையை கொடுக்கணும், பர்சனல் கன்சம்ஷனுக்காக இருக்கணும். ஸோ இந்த 3 பாயிண்ட் காந்தி சைட்ல சொன்னது, காந்தியின் சைட்ல சொன்னது இதுதான். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இர்வின் சைட்ல, காந்தி இர்வின் கிட்ட சொன்னது இந்த 3. அடுத்தது இர்வின் காந்தி கிட்ட சொன்னது 2. உடனே வந்து எதை நிப்பாட்டணும் அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னா சட்ட மறுப்பு இயக்கம். சட்ட மறுப்பு இயக்கத்தை வந்து உடனே நீங்க வந்து நிப்பாட்டணும் அப்படின்ட்டு சொன்னார். அடுத்தது 2வதா சொன்னது வந்து என்ன அப்படின்னா, காந்தி அவர்கள் நீங்க 2ஆம் வட்டமேசை மாநாடு, ஆர்டிசினா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 2ஆம் வட்டமேசை மாநாடுல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இதுதான் வந்து இர்வின் சொன்னது. இதுதான் வந்து காந்தி இர்வின் உடன்படிக்கை அப்படின்ட்டு. ஸோ அவர் காந்தி வந்து ஒரு 3 விஷயம் சொல்றாரு, இர்வின் வந்து ஒரு 2 விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. ஓகே, சரி. அடுத்து எந்த டேட் அப்படின்னா மார்ச் 5. சார் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் என்னங்க சார் தமிழ்ல? அதாவது சட்ட மறுப்பு, அதாவது சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ்னா சட்டத்தை மறுக்கும் இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம். ஓகே சார். சார் காந்தி சொன்ன 2வது பாயிண்ட் என்னங்க சார்? அதாவது நிறைய அவசர சட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. யார் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். அந்த அவசர சட்டம் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெறணும் அப்படின்றதுதான், வித்ட்ராவல் ஆஃப் எமர்ஜென்சி ஆர்டினன்சஸ். ஓகே சார். சார் அந்த இர்வின்ல செகண்ட் பாயிண்ட் எழுதிருக்கீங்கல்ல சார், காந்தி செகண்ட் ஆர்டிசி, அது என்னங்க சார்? அதாவது காந்தி அவர்கள் வந்து 2ஆம் வட்டமேசை மாநாடுல கலந்துக்கணும் அப்படின்ட்டு இர்வின் வந்து காந்தி கிட்ட சொன்னாரு. சரி, ஓகே. இது வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தமா? அடுத்து வந்து பாருங்க பூனா ஒப்பந்தம். இது காந்தி இர்வின் ஒப்பந்தம். அடுத்து வந்து சொல்லுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரி, ஓகேப்பா. நம்ம வந்து அடுத்து பூனா ஒப்பந்தம். இது என்ன சொல்லியிருக்காங்க? பூனா ஒப்பந்தமானது வந்து யாருக்கும் இடையே கையெழுத்தானது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் தான் சைன் ஆச்சு. சரியா? காந்திக்கும் டாக்டர் BR அம்பேத்கர் மற்றும் காந்தி அவர்கள். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் தான் வந்து கையெழுத்தானது. சரி, இப்போ பூனா ஒப்பந்தத்தை பத்தி பார்க்கலாம். சார் ஒரு நிமிஷம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேங்க சார் கொஸ்டின். சரி, ஓகே. ஓகே சார். பூனா பேக்ட், பூனா உடன்படிக்கை. ஸோ இந்த பூனா உடன்படிக்கையின் போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர், இந்தியாவினுடைய வைஸ்ராய் பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னா வெல்லிங்டன்.
யார் அப்படின்னா வெல்லிங்டன் அப்படின்றவர் தான் வைஸ்ராயா இருந்திருப்பார். இந்த பூனா உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்தானது, சைன்டு எப்பொழுது கையெழுத்தானது அப்படின்னா செப்டம்பர் 1932 கையெழுத்தானது. இந்த பூனா உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் இடையில் பிட்வீன் யாருக்கும் யாருக்கும் இடையில் கையெழுத்தானது அப்படின்னா காந்தி மற்றும் அம்பேத்கருக்கு இடையில் கையெழுத்தானது. ஆனா காந்தி அவர்கள் வந்து நேர்ல போயிருக்க மாட்டார். காந்திக்கு பதிலா யாரு போயிருப்பார்னா மதன் மோகன் மலவியா. மதன் மோகன் மலவியா அவர்கள் போயிருப்பார். சரியா? ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காந்தி வந்து அந்த டைம்ல வந்து ஏரவாடா ஜெயில இருப்பார் புனேல. ஏன்னா காந்தி இந்த டைம்ல வந்து எங்க இருந்திருப்பார் அப்படின்னா வந்து ஏரவாடா ஜெயில். ஏரவாடா ஜெயில். இந்த ஏரவாடா ஜெயில் வந்து எங்க இருக்குன்னா புனேல இருக்கு. புனே எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. சரியா? சரி, இப்ப இந்த பூனா உடன்படிக்கையினுடைய ஒரு பேக்ரவுண்டு. சரியா? பூனா உடன்படிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப எதனால வந்து இந்த பூனா உடன்படிக்கையானது சைன் பண்ணாங்க அப்படின்னா இதனுடைய பேக்ரவுண்டு பார்ப்போமா? சரியா? பேக்ரவுண்ட் பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா கம்யூனல் அவார்டு தான். சரியா? ஒரே செகண்ட். கம்யூனல் அவார்டு தான் காரணம். வகுப்புவாத விருது அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? கம்யூனல் அவார்டு. இந்த கம்யூனல் அவார்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பொழுது அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16 1932 இது பண்ணாங்க. ஸோ பாருங்க, கம்யூனல் அவார்டு ஆகஸ்ட் 16 1932, பூனா உடன்படிக்கை செப்டம்பர் 1932. ரைட்டா? ஸோ ஒரு மாசம் கழிச்சு இந்த கம்யூனல் விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணவர், இதை வந்து சொன்னவர், அனௌன்ஸ்டு பை, இதை சொன்னவர் வந்து யாரு அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். ராம்சே மெக்டொனால்ட் அவர்கள் தான் வந்து சொல்லுவார். இந்த ராம்சே மெக்டொனால்ட் வந்து யார் அப்படின்னா அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷோடைய பிரதம மந்திரியாக இருந்தவர். சரியா? இந்த கம்யூனல் விருதுனா என்ன அப்படின்னா செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது செப்பரேட் எலக்டோரேட்ஸ் அப்படின்ட்டு. செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது தனி தொகுதி. செப்பரேட்டா ஒரு எலக்டோரேட் தொகுதி. ரைட்டா? யாருக்கு வந்து கொடுக்க போறதா சொன்னாங்க அப்படின்னா டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு. ரைட்டா? அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸஸ் அப்படின்னு தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு. ஒரு தனி தொகுதிகள் வந்து கொடுக்க போறதா சொன்னாங்க. செப்பரேட் எலக்டோரேட் சிம்பிளா வந்து ரிசர்வேஷனுக்கும் செப்பரேட் எலக்டோரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ரிசர்வேஷன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் வந்து அந்த ரிசர்வேஷன் அந்த ஒரு அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் ஒரு தொகுதியில வந்து ரிசர்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறது யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஆனா தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து ஒரு தனி வாக்காளர், அதாவது செப்பரேட் எலக்டோரேட்டே கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறதும் அதே கம்யூனிட்டி, அதே தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். சரி, இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை, அதாவது இந்த கம்யூனல் அவார்டு அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு பக்கம் காந்தி வந்து இதை ஏத்துக்கல, கம்யூனல் விருதை காந்தி ஏத்துக்கல. இன்னொரு பக்கம் அம்பேத்கர் இந்த கம்யூனல் விருதை ஏத்துக்கிட்டார். ஸோ காந்தி ஏத்துக்கல, அம்பேத்கர் அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டார். சரியா? இன்னொன்னு வேற என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த கம்யூனல் விருது இருக்குல்ல இதை வந்து பரிசீலனை அதாவது ரெக்கமெண்ட் பண்ணது. சரியா? இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே இதை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பரிந்துரைத்தது வந்து யார் அப்படின்னா ரெக்கமெண்டட் பை எந்த கமிட்டி அப்படின்னா லோத்தியன் கமிட்டி. இவங்க தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஓகே கொண்டு வரலாம் அப்படின்ட்டு பரிந்துரைத்தாங்க. ஓகே, சரி, அடுத்தது. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம்.
இது என்ன அப்படின்னா வந்து கம்யூனல் விருது தான் இதனுடைய ஒரு பேக்ரவுண்ட். கம்யூனல் விருதுனா என்னன்னா சிம்பிளா வந்து செப்பரேட், அதாவது டிப்ரெஸ் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்கறதா சொன்னாங்க. அவ்வளவுதான் கம்யூனல் விருது. அதாவது செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதி இருக்குது, இந்த தொகுதியில வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் நிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து அது செப்பரேட், இஸ்லாமியர்களுக்கு இந்த தொகுதி செப்பரேட் எலக்டோரேட்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில இஸ்லாமியர் நிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போறது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஓட்டு போட முடியும். ரைட்டா? ஸோ அப்ப இதுவே ரிசர்வேஷன் அப்படின்றப்ப ரிசர்வேஷன் வேற. ரிசர்வேஷன் இப்போ ஒரு தொகுதியை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ரிசர்வ் பண்ண தொகுதியில ஒரு இஸ்லாமியர் நிக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு யார் வேணாலும் ஓட்டு போடலாம். ஹிந்து மதமோ இல்ல கிறிஸ்டியன் மதமோ இல்ல இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த யார் வேணாலும் ஓட்டு போடலாம். பட் ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து அப்படியே ஆப்போசிட். ஸோ அதை வந்து காந்தி அவர்கள் எதிர்த்தாரு, அம்பேத்கர் வந்து சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதனாலதான் அந்த பூனா உடன்படிக்கை அப்படின்னு கையெழுத்து பண்ணாங்க. ஸோ இந்த பூனா உடன்படிக்கைக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிட்டிஷ் இந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்கன்னா 71 சீட்டு தான் கொடுத்தாங்க. 71 சீட்டு. ஆனால் இந்த பூனா பேக்ட் இருக்குல்ல, பிபின்னு போடுறோம், பூனா உடன்படிக்கைக்கு அப்புறம் தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு டோட்டலா எவ்வளவு சீட்டா மாறிச்சுன்னா 147 சீட்டா மாறிச்சு. அதாவது ரிசர்வேஷன் படி 147 சீட்டா வந்து மாத்தினாங்க. ரைட்டா? பூனா உடன்படிக்கையினுடைய ரிசல்ட் இதுதான். 71 சீட்டா இருந்தது 147 சீட்டா மாறிச்சு. இதுதான் பூனா உடன்படிக்கை. சார் அந்த பி போட்டு ரவுண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாங்க சார். பி போட்டுரும். பிரிட்டிஷ். ஓகேங்க சார், தேங்க்யூ சார். சரி, சார் ஓகே. லோத்தியன் கமிட்டினா என்னங்க சார்? லோத்தியன் கமிட்டி தான் வந்து கம்யூனல் அவார்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பரிந்துரைத்தாங்க. தமிழ்லயே அதானாங்க சார்? லோத்தியன் கமிட்டி. ஆமா, லோத்தியன் அப்படின்றது ஒரு பேரு. லோத்தியன் கமிட்டி. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். பிஎம்னா சார்? பிஎம்னா பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். ஓகே. அடுத்தது பாருங்க. இந்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, 3வது வட்டமேசை மாநாடு எந்த ஆண்டு, சரியா, எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்றது கேள்வி. 3ஆம் வட்டமேசை மாநாடை பொறுத்த வரைக்கும் 1932. சரியா? 1932. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. நம்ம ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். சார் பிஎம்னா என்ன சொன்னீங்க? பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர். ஓகே சார். சார் இந்தியாவுக்குங்களா சார் இல்ல பிரிட்டிஷ்? இல்ல பிரிட்டிஷ் பிரதம மந்திரி. ஓகே சார். சார் அந்த லோத்தியன் கமிட்டி அந்த லைன் மட்டும் வைங்க சார், ஒரு காப்பி பண்ணிக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. சார் இப்ப நீங்க 3 மட்டமேசை மாநாடு சொன்னீங்கல்ல சார், அந்த ஒரு மட்டமேசை மாநாட்டிலயும் என்ன டிசிஷன்லாம் எடுப்பாங்கன்ட்டு நம்ம தனியா பார்க்கணும் சார்? டெசிஷன் ஆக்சுவலா இல்ல டெசிஷன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து முக்கியமா நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே சார். ஓகே. இந்த ரைட். சரி, இந்த முதல் வட்டமேசை மாநாடு இருக்குல்ல, முதல் வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடந்துச்சுன்னா, வருஷம் கேட்டாங்கன்னா 1930. 2வது வந்து 1931. 3வது வந்து 1932. இப்படிதான் எழுதணும். ரைட்டா? சரி, இந்த முதல் வட்டமேசை மாநாடை தொடங்கி வைத்தவர், அதாவது இனாகரேட்னா தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா, அப்ப இருந்த இங்கிலாந்து அரசரான ஐந்தாம் ஜார்ஜ் தான் வந்து தொடங்கி வைத்தார். சரியா? 5ஆம் ஜார்ஜ் தான் தொடங்கி வைத்தார். முதல் வட்டமேசை மாநாடின் போது பிரிட்டிஷ் நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்டு. சரியா? ராம்சே
மெக்டொனால்ட். இவர் தான் வந்து பிரிட்டிஷோடைய பிரதம மந்திரியா இருப்பார் முதலாம் வட்டமேசை மாநாடின் போது. அடுத்து முதலாம் வட்டமேசை மாநாடின் போது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்றதை கேட்டிருக்காங்க. இர்வின். சரியா? யார் அப்படின்னா இர்வின் அப்படின்றவர். அடுத்து இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா காந்தி கலந்துகிட்ட ஒரே வட்டமேசை மாநாடு இரண்டாவது வட்டமேசை மாநாடு. அடுத்து காந்தி யாரு சார்பா கலந்துக்குவார்னா தேசிய நேஷனல் காங்கிரஸ் சார்பா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா வந்து கலந்துக்குவார். ஸோ அப்ப தேசிய காங்கிரஸ் சார்பா தேசிய காங்கிரஸ் வந்து சார்பா இது கலந்துகிட்டது யார் அப்படின்னா காந்தி தான். அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, காந்தி கலந்துகிட்டது எந்த கான்ஃபரன்ஸ்? அது செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கலந்துகிட்டது எந்த கான்ஃபரன்ஸ்? அதுவும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தான். ஏன்னா காந்தி யார் சார்பா போனாரு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பா தான். ரைட்டா? இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பா தான் போனார். அடுத்தது இந்த மூன்றாம் வட்டமேசை மாநாடப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன விஷயம் நடந்துச்சா, வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணாங்க. வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் இஷ்யூ, வெள்ளை அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இரண்டு வட்டமேசை மாநாடின் போது இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டா வெல்லிங்டன். ஸோ இந்த வெள்ளை அறிக்கையை ஒரு விஷயமா, அதாவது ஒரு அடிப்படையாய் வைத்துதான் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935 கொண்டு வந்தாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ், ஸோ இதை வந்து ஒரு அடிப்படையாக வைத்துதான் எதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசாங்க சட்டம், இந்தியா ஆக்ட் 1935, இந்த ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. ரைட்டா? ஸோ அது போக வேற என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயுமே கலந்துகிட்டது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா 2 பேர். ஒன்னு வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் மற்றும் TB சப்ரு அவர்கள், தேஜ் பகதூர் சப்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் வந்து 3 வட்டமேசை மாநாட்டிலுமே கலந்துப்பாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்ட்டு 3 வட்டமேசை மாநாட்டிலுமே கலந்துப்பாங்க. ரைட்டா? சரி, இதுதான் வட்டமேசை மாநாட்டை இருக்கையில இந்தியாவோட வைஸ்ராய் வந்து வெல்லிங்டன். வட்டமேசை மாநாடு ஃபர்ஸ்ட் எங்க வச்சு நடந்துச்சுன்னா லண்டன்ல வச்சு நடந்துச்சு. லண்டன். மூணுமே சார் இல்ல ஏதாவது ஒண்ணு? மூணுமே தான். ஒயிட் பேப்பர் இஷ்யூனா என்னங்க சார்? வெள்ளை அறிக்கை, அதாவது அவங்களுடைய அறிக்கை வந்து வெள்ளை அறிக்கை அப்படின்ட்டு சொன்னாங்க. அவ்வளவுதான். ஓகே சார். விவேகானந்தர் எதுல கலந்துக்கிட்டாரு சார்? எதுல இல்ல இந்த இதுல ஏதாவது ஒரு இதுல விவேகானந்தர் எது கலந்துக்கிட்டாரா? இல்ல அதெல்லாம் இல்ல அது கிடையாது. சார் இதுக்கப்புறம் தான் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு அவங்களாம் வருவாங்களா சார்? ஆமா. இந்த ஏன்னா இதுல நம்ம எதுலயுமே உங்களை பாக்கலீங்களே சார், எந்த இதுலயுமே. நம்ம தனித்தனியா பர்சனாலிட்டி அப்படின்றதுல பார்ப்போம். காந்தி அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், அவங்கள பத்தி நம்ம தனியா பர்சனாலிட்டி அப்படின்றதுல பார்ப்போம். ஓகே சார். ஸோ உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு இன்னொரு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஹிஸ்ட்ரி ஒரு 90% முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிரிப்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ரைட்டா? இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா அந்த கிரிப்ஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் இருக்குது, அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பெருசு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து இதுக்குள்ள வந்துடலாம். சரியா? சரி, இப்போ இன்னைக்கு இது வரைக்கும் நடத்துனது வந்து ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க சார். அந்த லோத்தியன் கமிட்டின்றாங்க இது சொன்னீங்களே சார், அதுல 71 சீட் வந்து 104 சீட் ஆனதுக்கு யார் காரணம்? இல்ல அது ஆக்சுவலா வந்து உடன்படிக்கை வந்து போடுவாங்க. அந்த உடன்படிக்கையில வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிப்ரெஸ்ட், அதாவது செப்பரேட் வேணா, மியூட்ல போட்டுங்க.
மியூட் இது அது பேர் என்னன்னா, நீங்க இப்போ செப்பரேட் எலக்ட்ரேட் வேணா ரிசர்வேஷனாக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சீட் அதிகமாகும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த உடன்படிக்கை தான் காரணம், யாருக்கு பர்சன்லாம் காரணம் கிடையாது. ஓகே சார். சரி ஓகே. சார் லாஸ்டா சொன்னீங்களா சார் வட்டமேசமான அதாவது ஒண்ணு கூட சொன்னீங்களா சார்? இந்த இருங்க ஒரு நிமிஷம். ஒரு செகண்ட். சரி, அதாவது இங்க கவனிங்க. ஸோ வட்டமேசை மாநாடை பொறுத்த வரைக்கும் 3 வட்டமேசை மாநாடுகள் நடந்துச்சு. 1930, 31, 32 3 வட்டமேசை மாநாடு நடந்துச்சு. அதுல முதல் வட்டமேசை மாநாடின் போது வைஸ்ராயாக இருந்தவர் இர்வின். மீதி இருக்கிற 2 வட்டமேசை மாநாடின் போதும் வைஸ்ராயாக இருந்தவர் யாருன்னா வில்லிங்டன். ஸோ அந்த முதல் வட்டமேசை மாநாடு போது பிரிட்டிஷோடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் யாருன்னா ராம்சே மக்டொனால்டு. அடுத்து முதல் வட்டமேசை மாநாடை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா அரசர் 5ஆம் ஜார்ஜ் அவர்கள். அதுக்கடுத்து 2ஆம் வட்டமேசை மாநாடுல யார் கலந்துக்கிட்டாருன்னா காந்தி கலந்துக்கிட்டார். அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி இர்வின் சொல்லியிருப்பார்ல, நீங்க வந்து 2வது வட்டமேசை மாநாடுல கலந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால காந்தி கலந்துக்குவார். ஸோ அப்போ வந்து இந்திய தேசிய நேஷனல் காங்கிரஸ் கலந்துக்கிட்டது வந்து எந்த வட்டமேசை மாநாடுனா 2வது. காந்தி கலந்துக்கிட்டது எத்தனாவது வட்டமேசை மாநாடுனா 2வது. காரணம் என்னன்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் சார்பா கலந்துக்கிட்டது என்ன காந்தி அவர்கள் தான். ஓகே. அடுத்து 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. அப்பதான் வெள்ளை அறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த வெள்ளை அறிக்கையை ஒரு அடிப்படையாக வைத்துதான் இந்திய அரசாங்க சட்டம் 1935 அப்படின்ற ஒன்றை கொண்டு வருவாங்க. அடுத்தது இந்த 3 வட்டமேசை மாநாடை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 3, அதாவது காந்தி அவர்கள் 2வது வட்டமேசை மாநாடு, இந்திய நேஷனல் காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாடு. 3 வட்டமேசை மாநாடுலையுமே கலந்துகிட்டது யார் அப்படின்னா 2 பேர், அம்பேத்கர் அவர்களும் தேஜ் பகதூர் சப்ரு அவர்களும், டிபி சப்ரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே சார். சார் ஸ்வராஜ் பார்ட்டின்னு இருக்குங்க சார், ஸ்வராஜ் பார்ட்டி. ஸ்வராஜ் பார்ட்டி அதுக்கு கொஸ்டின் வந்ததுல சார், அந்த கொஸ்டின் மட்டும் சார். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து இன்னும் ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது. அதுவும் முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்றது ஓவர் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா ஹிஸ்ட்ரி இதுதான் பார்க்க போறோம், ஃபிசிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபிசிக்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு இது ஓகேவா? ஐ மீன் எப்படி இந்த கொஸ்டின் மாதிரி போறது ஓகேவா இல்லை கண்டென்ட் மாதிரி போறது ஓகேவா என்னன்றதை நீங்க சாட்ல சொல்லுங்க. இது பண்ண வேண்டாம். ஓகே, ஐ மீன் நீங்க சொல்லணுன்றது கிடையாது, நீங்க சாட்ல சொல்லிட்டீங்கன்னா இது பண்ணு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து டைரக்டா சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க சாட்ல சொல்லிட்டீங்கன்னா நான் எல்லாரோட இதையும் நான் எடுத்துக்கிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கொண்டு போறேன். ஓகே, நீங்க வந்து சாட்ல சொல்லுங்க. இருங்க ஒரு நிமிஷம், நான் வந்து க்ளோஸ் பண்ணட்டா? இந்த ஸ்கிரீனை நான் க்ளோஸ் பண்ணிட்டா? ஓகே சார். ஓகே சார் நம்ம இதுல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதெல்லாம் பார்க்க மாட்டோங்களா சார்? நான் தான் வெள்ளையன வெளியேறு இயக்கம்னா இதுக்கு அடுத்து தான் வரப்போகுது. கிரிப்ஸ் மிஷன் இருக்கு, கிரிப்ஸ் மிஷனுக்கு அடுத்து வெள்ளையன வெளியேறு, குவிட் இந்தியா மூவ்மெண்ட். அப்ப இந்த கதர் பொருட்கள் தான் நம்ம ஆடைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில ஆடைகளை தீயிலிட்டு கொளுத்துவாங்கல்ல சார், அதெல்லாம் எல்லாமே வரும், எல்லாமே வரும். இதுக்கு அடுத்து தான் வரும், இதுக்கு அடுத்து தான் வரும். ஓகே சார். சார் சொல்லுங்க. நான் வந்து யூடியூப்ல உங்க வீடியோலாம் பார்த்தேன் அப்லோட் பண்ணது. ஆனா 4th வீடியோ மாத்திரம் இல்லை சார் யூடியூப்ல. அது தெரியலையே என்னன்ட்டு. ஆக்சுவலா 4th வீடியோ ஏதோ 5th வீடியோ மட்டும் அது ரெக்கார்ட் ஆகல, ஒழுங்கா ரெக்கார்ட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் பாக்குறேன் என்னன்ட்டு. மேபி ஃபர்தரா அப்லோட் பண்ணுவீங்களா சார்? அது இதுக்கு அடுத்து எடுக்க பண்ணிட்டு தான் இருக்கும், இதுக்கு அடுத்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இல்ல சார், அந்த 4th வீடியோ பண்ணுவீங்களா அப்படி கேக்குறேன். 4th வந்து எனக்கு சரியா தெரியலப்பா, 4th மட்டும் எனக்கு சரியா தெரியல, நான் பார்க்கறேன். ஓகே. தேங்க் யூ. ஓகே. சரி ஓகே. கொஸ்டின் டைப் ஓகேவா இல்லை இந்த மாடல் டைப் ஓகேவா? ஓகே, எல்லாரும் கொஸ்டின்
கொஸ்டின் கண்டென்ட். ஏன் அப்படின்னா கொஸ்டின் டைப்பாக போனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுக்கு ஓகே ஒரு சைடில் நம்ம கண்டென்ட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓகே கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம். ஆனால் வந்து நான் வந்து சயின்ஸுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின் கவர் பண்ணுற மாதிரி சயின்ஸ் இருக்கும். ஒரு நாள் இப்போ நம்மளுக்கு ஜிஎஸ், அதாவது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, பாலிட்டி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறையவே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் கண்டென்ட்டும் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த கண்டென்ட்லேயே வந்து ஓகே இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஐடியாவும் நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா? அதனால தான் கொஸ்டின் அப்படின்றது நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ அதனால உங்களுக்கு எது ஓகே அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். பாலிட்டி தமிழ் மீடியம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆக்சுவலாக என்னால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணது வந்து அப்பப்போன்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால அது மட்டும் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். சரியா? ஸோ அதனால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நான் கம்ப்ளீட்டாக தமிழில் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த பாலிட்டி எப்போ எடுப்பீங்க அப்படின்னா இந்த ஒன்ஸ் ஹிஸ்ட்ரி முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டி தான். ஏன்னா ஹிஸ்ட்ரியினுடைய ஒரு என்ன சொல்லுவது கண்டினியூஷன் தான் வந்து பாலிட்டி அப்படின்றது. ஏன்னா நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி முடிப்போம், அப்படியே நம்ம பாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நான் வந்து கேட்குறேன், இருக்குது அவைலபிளாக இருக்குது அப்படின்றது. நான் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா நான் குரூப்லேயே போட சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பி ஹிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் சைட் பை சைடு, அதாவது ஆல்டர்னேட் வீக், வாரம் விட்டு வாரம் வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி சயின்ஸ் அப்படின்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கறதன் மூலியமா வந்து நம்ம வந்து நம்மளுடைய எப்படி சொல்றது போர் அடிக்காம இருக்கும். சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். இல்ல உங்களுக்கு எப்படி எடுக்கணும்ன்றது சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுப்பேன். நீங்க யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லலாம். யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். சார் இந்த டைப்பே ஓகேங்க சார். ஓகே ஓகே ஓகேப்பா. பர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா இப்போ இந்த அப்ரோச் நீங்க எடுக்கிறீங்க, இது ஃபைனா தான் சார். ஓகே, கிரேட். ஆமாங்க சார், இந்த டைப் நல்லா இருக்கு சார். ஓகே. காரணம் என்னன்னா இந்த மாதிரி அப்ரோச் வந்து மேக்சிமம் வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆர்டினரியா கண்டென்ட்னே போவாங்களா. ஸோ அப்படின்றப்ப இது நம்மளுக்கு ஒரே நேரத்துல வந்து 2 விஷயம் நம்மளுக்கு தெரிய வரும். ஒன்னு கண்டென்ட், அதே நேரத்துல வந்து நம்மளுக்கு இது கொஸ்டின்ஸ். இது கொஸ்டின் எல்லாமே கேளுங்க. இப்ப இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல சார், இதுக்கு முன்னாடி குரூப் டியூல அதெல்லாம் டவுன்லோட் பண்றதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா சார்? அது யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கா? இல்ல அந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுக்கு. ஆக்சுவலி வெப்சைட்ஸ் இருக்குது சார். ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ், இப்போ ப்ரீவியஸா கேட்ட क्वेश्चन பேப்பர்ஸ் எல்லாமே ஒரு வெப்சைட்ல இருக்குதுமா. அது ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலே கிடைக்கும் ஆக்சுவலி. நார்மலா வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட் வந்து சர்ச் நார்மலா வந்து எந்த ஒரு எக்ஸாமுக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு பிடிஎஃபாவே ஆக்சுவலா கிடைக்கும். ஓகே சார், ஓகே. அது क्वेश्चंस மட்டும் தான் இருக்கும். அதான் நான் வித் ஆன்சர் கீயோட கேட்டாலுமே அது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறேன். இல்ல ஆக்சுவலா நீங்க எந்த லாங்குவேஜ் வேணும்? இங்கிலீஷா தமிழா? தமிழ் சார். ஓகே, தமிழ் அப்படின்றப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா ஆர்ஆர்பிக்கும் எஸ்எஸ்சிக்கும் அந்த அளவுக்கு அவைலபிளா இல்லை. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றதுனால கம்பைல் பண்ணல. பட் ஆனா நீங்க வந்து எதை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்சியோட இதை ரெஃபர் பண்ணலாம். அதுலயுமே தமிழ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஆனா ஒரு ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரெஃபர் பண்ணீங்கனாலே போதுமானது. ஏன்னா அதுல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரொம்ப டெப்தா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த ஒரு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதுதான். ரொம்ப டெப்தா வந்து கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா சயின்ஸுக்கு நீங்க டெப்தா பார்க்கலாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க டெப்தா பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்கலாம். தமிழ்ல அதாவது டிஎன்பிஎஸ்சியோடைய ஒன்லைனர் கொஸ்டின்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் படிக்கலாம். நீங்க அதை போய் நம்ம ஒரு எக்ஸாம் கிட்ட தனியா கொஸ்டின் எடுக்க வேண்டாம். ஓகேயா? நீங்க தாராளமா குரூப் 4 இருக்கு தெரியுமா, குரூப் 4 ஒன்லைனர் டிஎன்பிஎஸ்சியினுடைய சயின்ஸுக்கான ஒன்லைனர் கொஸ்டின், ஹிஸ்டரிக்கான ஒன்லைனர் கொஸ்டின், இதை வந்து தமிழ்ல நீங்க எடுத்து படிக்கலாம். படிச்சீங்கன்னா போதுமானது தான். ஓகேயா? ஓகே சார், ஓகே சார். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா?
சார் நம்ம கண்டென்ட் வைஸ் போறதை விட இந்த கொஸ்டின் பேப்பர் பேசிஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது சப்ஜெக்ட் ஈஸியாகவும் இருக்கும், அதே சார் கொஞ்சம் சீக்கிரமா முடிகிற மாதிரி இருக்குங்க சார். ஆமா, காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மெயின் இதே பிக்சரே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ 60 டேஸ்ல வந்து நம்மளுக்கு முடிக்கணும், ஜிஎஸ்ஐ முடிக்கணும் அப்படின்றப்ப வந்து நான் 50 நாள் வந்து பொறுமையா ஓகே எடுத்துட்டு போயிட்டு கடைசி 10 நாள் வந்து அவசரப்படக்கூடாது. அதே நேரத்துல வந்து 10 நாள்லயே ரொம்ப அவசரப்பட்டேன் அப்படின்னா வந்து மீதி இருக்க அது என்ன சொல்றது, ஓகே அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட்டை மட்டும்தான் நான் எடுக்கணும். அதுதான் வந்து நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நான் நேத்தே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ நடத்துறது போதுமான்னு கேட்டாங்க. ஸோ அப்போ நடத்துறது போதுன்றதை நான் எப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இது இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் கிளாஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஹிஸ்ட்ரிக்குன்ட்டு தனியாக பேட்ச் போட்டிருக்காங்க, நான் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நடத்துறேன் அப்படின்னா என்னால் சாலிடாக சொல்ல முடியும், ஓகே இந்த கிளாஸில் நம்ம நடத்துகிற இந்த ஹிஸ்ட்ரி என்னுடைய கண்டென்ட்ல இருந்து மட்டும்தான் வந்து எக்ஸாமில் வரும்ன்றது என்னால் சொல்ல முடியும். சரி, ஏன்னா நம்மளுடைய கண்டென்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். சேம் வித் ஜியோகிராஃபி, பாலிட்டி எல்லாமே. பட் ஆனால் நம்மளுக்கு இப்போ 60 ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்து நம்ம இதுக்குள்ள முடிக்கணும். ஏன்னா அது கரெக்டு தான், ஏன்னா இந்த ஒரு டைம்லைன் அப்படின்றது நம்மளுக்கு அப்படி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த டைம்லைன்ல வந்து நம்மளுக்கு முடிக்கணும் அப்படின்றப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்குற டாபிக் எல்லாமே 10 தடவைக்கு மேலே கேட்ட கொஸ்டின். ஸோ அப்போ அந்த 10 தடவை கேட்ட கொஸ்டின் வந்து 11வது தடவை கேட்க மாட்டான்றது வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக கேட்பான், கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டுமே நம்ம எடுக்கிறது. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே 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 சரி, ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். பிசிக்ஸ் கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ 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 எல்லாருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூப்பா. ஓகே, தேங்க்யூ சார்.